புது பிக்சல் ஃபோல்டில் கூகுள் பல விஷயங்களை மாற்றிருக்காங்க. ஓவரால் டிசைன்லேருந்து பேர் வரைக்கும். ஏன்னா இந்த தடவை பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க பிக்சல் ஃபோல்ட் 2க்கு பதிலாக. ஏன்னா பிக்சல் 9 சீரிஸ் ஃபோன் அப்படிங்கிறத கிளியராக இண்டிகேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த ப்ரோங்கிறதையும் ஃபிட் பண்ணிட்டாங்க ரேட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. எனிவேஸ், போன ஃபோல்டோட கம்பேர் பண்ணல இங்கே நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. இப்போ ஒரு வாரமாக இந்த ஃபோனை என்னோடய ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்ட் எப்படி இருக்குது, கொடுக்குற காசுக்கு வர்த்தா? என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். இன்றைக்கி ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பில்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீல் போன வருஷம் மாடலோட நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. உலகத்துலேயே ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டபுள் அப்படிலாம் எதுவும் இல்லை. அது என்னமோ Honor Magic V3 தான். பட் ஸ்லிம்மாக இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் இங்கே பேட்டரி கெப்பாசிட்டியை பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கூகுள் இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இந்த வருஷம் கவர் டிஸ்பிளே 6.3 inch AMOLED பேனல், ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு ஐஃபோன் கேலக்ஸி S ஃபோனில் இருக்கிறதுக்கு சிமிலராக இருக்குது. ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. டைப் பண்ணையில் கிராம்ப் ஃபீலிங்கும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போது ஓப்பன் பண்ணையில் உள்ள டிஸ்பிளேயும் புதுசு தான். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, எக்ஸாக்டாக ஸ்கொயர் கிடையாது. ஒரு வீடியோ பார்க்கல 90 degrees டர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 7.5% சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் நெக்லிஜிபிள், கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதை பற்றி பேசுவோம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு பேனல்ஸுமே நல்லா பிரைட்டான பேனல்ஸ், அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. HDR10 டால்பி விஷன் இதுக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு அவுட்டர் டிஸ்பிளேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்லேயும் அதே தான். இது போக IPX8 சர்டிஃபிகேஷன் இருக்குது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. இங்கே இந்த டிஸ்பிளேல ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் வியர்டாக பட்டுச்சு. நம்பர் 1, செல்ஃபி கட் அவுட். இது மற்ற ஃபோன்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. யூஸ் பண்ண முதல் ஒரு சில நாள் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பழகிடுச்சு. உள்ள செல்ஃபி கேமரா எனக்கு பெரிய பிரச்சனையாக படல. ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வீடியோஸ் பார்க்கல அது எப்போவுமே பிளாக் பார்ஸால் கவர் ஆகிருக்கும். அடுத்தது LTPO டெக்னாலஜி உள்ள ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கவர் பேனலுக்கு இல்லை. இங்கே எனக்கு லாஜிக் சுத்தமாக புரியல. ஏன்னா அவுட்டர் ஸ்க்ரீனில் தான் நம்ம ஆல்வேஸ் ஆன் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே தான் LTPO இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை நான் பெரிய குறையாக பார்க்கல. காரணம் என்னென்னா பேட்டரி லைஃப் இன்னமும் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஈஸியாக ஒரு நாள் ஃபுல்லும் தாங்குச்சு. ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோட சொல்லணும்னா, இப்போ என்னோட S24 Ultra நான் யூஸ் பண்ணல. என்னோட யூசேஜுக்கு நாள் முடியல ஒரு 30-35% பேட்டரி பாக்கி இருக்குன்னா, இந்த ஃபோனில் எனக்கு 20-25% பாக்கி இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. என்னோட யூஸ் கேஸ்க்கு இந்த மாதிரி இருந்தது பேட்டரி லைஃப். இப்போ 80% ஏன் யூஸ் கவர் டிஸ்பிளேல தான். இப்போ ரெடிட் யூஸ் பண்ணுறனாலும் சரி, ப்ரௌஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு மெயில் செக் பண்ணுறேன்னா கவர் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வீடியோஸ் பார்க்கணும் இல்லை மல்டி டாஸ்க் பண்ணுங்கிற தான் நான் இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த ஃபோல்டபுள் டிஸ்பிளேயே யூஸ் பண்ணுறேன். இப்போ மல்டி டாஸ்கிங்க்கு பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்ட் மாதிரி ஃபோல்டபுள்ஸ் எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே இது ஒரு பிக்சல் 9 சீரிஸ் ஃபோனுங்கிறதுனால நம்ம பிக்சல் 9 ப்ரோ XL வீடியோவில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வால்பேப்பர்ஸ் என்ன ஜென்ரேட் பண்ணலாம், ஜெமினி லைவ், ஆட்மி, சர்க்கிள் டு சர்ச் எல்லாமே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ஃபோனுக்கும் 7 வருஷம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் இங்கே தான் திருப்பியும் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா இங்கே இந்த ஃபோன் 7 வருஷம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் உள்ள சிப் இன்றைக்கி தேதிக்கே அண்டர் பவர்டாக இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு கம்பேரிசனோட சொல்லணுன்னா, பெஸ்ட் கேஸ் சினாரியோ இது குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1க்கும் Gen 2க்கும் நடுவில் ஸ்லாட்டன் ஆகும் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில். ஸோ இப்போ 2024 எண்டில் குவால்காமோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் 8 Gen 4 என்ன நேம் கொடுக்க போகிறாங்களோ அந்த ஃப்ளாக்ஷிப் லான்ச்சாக போகிற பாயிண்டில் இந்த விலைக்கு இந்தளவு அண்டர் பவர்டாக உள்ள ஒரு சிப் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணுமா? இது நீங்கள் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்ட் வாங்கணுன்னா மட்டும் இல்லை, பிக்சல் 9 சீரீஸில் எந்த ஃபோன் வாங்கணுன்னாலுமே எல்லாரும் ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. இன்ஃபேக்ட் ஃபோல்டுன்னு வரையில் இங்கே சாய்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா எந்த ஃபோல்டபுள் ஃபோனுமே கேமிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஃபோல்டபுள்ஸ்னு வரையில் திக்னஸ் கம்மி, ஸோ தெர்மல் காம்ப்ரமைசஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அப்போ நம்ம வெறும் டே டு டே யூசேஜ்னு பார்க்கல, அதுக்கு இங்கே இருக்கிற Tensor G4 ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எனிவேஸ், திருப்பி பில்டுன்னு வரையில் பேக்கில் சாஃப்ட் டச் மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதில்ல. இங்கே எனக்கு இன்னொரு ரொம்ப வேலிடான கம்ப்ளைண்ட் இருக்குது. கைஸ், இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அட்லீஸ்ட் ஒரு சார்ஜர் பாக்ஸ்லேருந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் வச்சுக்கோங்கப்பா, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்தளவு விலை அதிகமான ஒரு ஃபோனை யாரும் வாங்கிட்டு கேஸ் போடாமல் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ அந்த கேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்? இப்போ எந்த சைனீஸ் ஃபோல்டபுள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சரி, அதை விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேசல. மற்றபடி ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அப்ளையாக இருக்கும், ஒரு கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரேட்டில் உள்ள ஒரு ஃபோனை
கேஸ் இல்லாமல் யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இது சாம்சங் ஃபோன் கிடையாது. ஸோ பாப்புலாரிட்டி கூகுளோட பிக்சல் ஃபோன்ஸ் என்றைக்குமே ஒரு சாம்சங் ஐஃபோனோட கம்மி தான். ஸோ அப்படி இருக்கல தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸும் எஸ்பெஷலி லான்ச்லேயும் சரி ஒரு 2-3 வருஷம் கழிச்சும் சரி தேர்ட் பார்ட்டி கேஸஸோ தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் வாங்குறதோ பிக்சல் ஃபோன்ஸ்க்கு ஒரு சாம்சங் ஐஃபோனுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இங்கே இந்த ரேட்டுக்கு இருக்கிற ஒரு ஃபோனுக்கு பாக்ஸில் ஆக்சசரிஸ் எதுவுமே இல்லாமல் கூகுள் கொடுக்கறது எனக்கு ஆன்டி கன்சியூமராக பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்க, இன்க்ளூடட் சார்ஜஸே விடுங்க. ஆக்சுவல் சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கனாலும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வயர்டாக 21 வாட்ஸ், வயர்லெஸ் வெறும் 7.5 வாட்ஸ். ஸோ ஒயர் சார்ஜிங்க்கே உங்களுக்கு 50% சார்ஜுக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஃபுல் சார்ஜ் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஒயர்லெஸ் இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, டோட்டலி அன்யூசபிள்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்சல் 9 Pro Fold ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன். ஓப்பனாக இருக்கையில் வெறும் 5.1 மில்லிமீட்டர் தான் திக்னஸ். இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறதுனால அந்த கேமரா பம்ப் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ இங்கே டிசைன் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்ற பிக்சல் ஃபோன்ஸ் மாதிரி ஒரிஜினல் பிக்சல் ஃபோல்ட் மாதிரி இல்லாமல் இங்கே கேமரா அரேயை ஒரு சைடுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இனிஷியலாக இந்த ரெண்டர்ஸ் நான் பார்க்கல, ஓகே சிங்கிள் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அப்போ வச்சு யூஸ் பண்ணால் வாபிள் ஆகுமோ அப்படின்னு யோசித்தேன். பட் ஆக்சுவலாக இல்லை, இது பெருசாக தான் இருக்குது. ஸோ கீழே வச்சு யூஸ் பண்ணலையும் வாப்லிங் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு சின்ன பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவல் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருந்தது. பட் ஃபோல்டபுள்ஸ்க்குன்னு வரையில இங்கே அவங்க பேரில் வச்சிருக்கிற மாதிரி பிக்சல் 9 Pro ஆனால் வெறும் ஃபோல்டபுள் ஃபார்ம் ஃபேக்டரில் பிக்சல் 9 Proவில் கிடைக்கிற அதே கேமரா பர்ஃபார்மன்ஸ் இங்கே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஓவராலாக உங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன சைஸ் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேரில் காம்பன்சேட் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிப்பிக்கல் கூகுள் ஹை கான்ட்ராஸ்ட் ஹை டைனாமிக் ரேஞ்ச் ஸ்டைலில் இருக்கும். லைட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் ஏறக்குறைய மேட்ச் பண்ணிடுறாங்க. பட் லோ லைட்னு வரையில் சாஃப்ட்வேரால் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இங்கே அந்த சென்சர் சைஸ் சின்னதாக இருக்கிறதோட விளைவுகள் நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்போ நிறைய நேரத்தில் இமேஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக அந்தளவு டீட்டெயில் இல்லாமல் இருந்தது ஒரு பிக்சல் 9 Pro அந்த மாதிரி ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிடல. ரெகுலர் செல்ஃபீஸ் ரியர் கேமரா செல்ஃபீஸ் எல்லாம் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ளஸ் நம்ம பிக்சல் 9 Proவில் பார்த்த எல்லா கேமரா ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குது ஃபோல்டபுள்ஸ்னு பார்க்கல. மற்றபடி நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் கேண்டி பார் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட கம்பேர் பண்ணிங்கனாலும் ஒரு லெவல் கம்மின்னு சொல்லலாம். எனிவேஸ் பர்சனலாக நான் இந்த பிக்சல் 9 Pro Fold யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வாரமும் எனக்கு இந்த ஃபோன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க கேட்குற அந்த 1.25 லட்சம் ரூபாய்க்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் அதானே இங்கே கேள்வி. ஒரு யூடியூப் ரிவ்யூவராக ஓகே ஃபைனா சூப்பராக இது ஃபோன்னு சொல்லிடலாம். பட் அந்த காசுக்கு வர்த்தா அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி. அந்த ரேட்டுக்கு எனக்கு இது வர்த்தா படல. ஐ மீன் இன்றைக்கி தேதிக்கு நான் யூஸ் பண்ண ஃபோல்டபுள்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு ஃபோல்டபுள் தான், இல்லைன்னு சொல்ல. இங்கே கூகுள் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க, எர்கனாமிக்ஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், சப்போர்ட். பட் அந்த அண்டர் பவர் சிப் இந்த அளவு அதிகமான ரேட்டுக்கு எனக்கு கரெக்டாக படல. இதுதான் என்னோட கன்க்ளூஷன். நீங்கள் இந்த பிக்சல் 9 Pro Fold பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. ஆஷ் அவுட்.